Hi friends, welcome back to Tamil Today Tech. Latest up Miui12 launch பண்ணிருக்காங்க. Miui12 ஓட பீட்டா வெர்ஷன் நிறைய Xiaomi phonesக்கு அவேலபிளா இருக்கு. சோ நம்ம ஏற்கனவே அத பத்தி வீடியோ ஒன்னு பண்ணிருக்கோம். நீங்க பார்க்கல அப்படினா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், கிளிக் பண்ணி பாருங்க. சோ இந்த Miui12 ல இருக்கிற ஒரு மேஜரான ஃபீச்சர்னு பாத்தீங்க அப்படினா இதுல இருக்கிற சூப்பர் வால்பேப்பர் அப்படினு சொல்லலாம். அதாவது லாக் ஸ்கிரீன்ல இருந்து நம்ம ஹோம் ஸ்கிரீன் வரைக்கும் வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு அனிமேட்டடான ஒரு வால்பேப்பர் வந்து அதல டிசைன் பண்ணி காமிச்சிருந்தாங்க. சோ இந்த வால்பேப்பர் பாத்தீங்க அப்படினா Miui12 க்கு மட்டும் தான் வந்து அவேலபிளா இருக்குது. சோ இத நம்ம ஒரு ட்ரிக்ஸை ஃபாலோ பண்றதன் மூலமா எந்த ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு வேணாலும் இந்த வால்பேப்பர் நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் Miui12 உள்ள சூப்பர் வால்பேப்பர். ஸோ இதை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா லாக் ஸ்க்ரீன்லேருந்து ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்து டேரெக்டாக வந்து ஒரு அனிமேட்டடாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நார்மலான வால்பேப்பர் மாதிரி இல்லாமல் இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் வித்தியாசமாகவும் இருக்கும். ஃபஸ்ட் டைம் வந்து Miui12 வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த சூப்பர் வால்பேப்பரை இப்போ நம்ம ஃபோனில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி இந்த 3 வால்பேப்பர்ஸோட ஏபிகே ஃபைல்ஸையும் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா கூகுள் வால்பேப்பர் அப்படிங்கிற அப்ளிகேஷனையும் பிளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்க கூகுள் வால்பேப்பர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஃபுல்லாக வந்து பாட்டமுக்கு வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து லைவ் வால்பேப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதில் நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்த Miui12 இருக்கிற அந்த சூப்பர் வால்பேப்பர் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ உங்களுக்கு என்ன வால்பேப்பர் வேணுமோ அதிலேருந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறமா மேலே செட் வால்பேப்பர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதுக்கு அடுத்ததான் அது ஹோம் ஸ்க்ரீனுக்கு மட்டுமா இல்லை ஹோம் ஸ்க்ரீன் அல்லது லாக் ஸ்க்ரீனுக்கு ரெண்டுமே சேர்த்து வேணுமா அப்படிங்கிறது வரும். ஸோ அதில் வந்து நீங்கள் ஹோம் ஸ்க்ரீன் அண்ட் லாக் ஸ்க்ரீன் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம வால்பேப்பர் செட் பண்ணிட்டோம். பட் எம்ஐ ஃபோன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சில நேரத்தில் வந்து இந்த லாக் ஸ்க்ரீனில் வந்து வேறு வால்பேப்பர் வந்து டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை மாற்றுறதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா தீம்ஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வால்பேப்பர் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் லைவ் வால்பேப்பர்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் ஏதாவது ஒரு லைவ் வால்பேப்பரை முதல்ல வந்து டவுன்லோட் பண்ணி அதை அப்ளை பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்ததாக கூகுள் வால்பேப்பர் ஓப்பன் பண்ணி ஏற்கனவே பண்ண மெத்தட் சேம் மெத்தட் வந்து திரும்ப பண்ணுங்கள். இப்போ வந்து உங்களுடைய லாக் ஸ்க்ரீன்லையும் வந்து அந்த வால்பேப்பர் வந்து ஒர்க் ஆகும். இப்போ நம்ம எம்ஐ தீமில் செட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து தான் கூகுள் வால்பேப்பர் ஓப்பன் பண்ணி அதுலேயும் வந்து வால்பேப்பர் ஓகே பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லாக் ஸ்க்ரீன்லையும் வந்து அந்த வால்பேப்பர் வந்து டிஸ்பிளே ஆகுது. இன்கேஸ் நீங்கள் இந்த சூப்பர் வால்பேப்பரை OnePlus ஃபோனில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் தனியாக கூகுள் வால்பேப்பர் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதில்லை. OnePlusல இருக்கிற அந்த வால்பேப்பர் ஆப்லேயே நீங்கள் வந்து லைவ் வால்பேப்பரை வந்து இது வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நார்மலாகவே வந்து அதில் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பாருங்கள், இப்போ நான் கூகுள் வால்பேப்பரை இது இன்ஸ்டால் பண்ணலை, டேரெக்டாகவே வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சில பிராண்ட்ஸ் வந்து லைவ் வால்பேப்பரை அவங்க இன்டெகிரேட்டடாக கொடுத்துருப்பாங்க. அப்படி இருந்தது அப்படின்னா கூகுள் வால்பேப்பர் இல்லாமலேயே நீங்கள் டேரெக்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பற்றினா உங்களுடைய கருத்தையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நான் ஜான்சன் தோஸ் ஃப்ரம் தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.